ரவுண்ட் ஒன்றில் அடுத்த மேட்ச் யார் யாருக்கு பார்த்தீங்கன்னா உரந்தராயன் குடிக்காடு வெர்சஸ் ஆர் சுத்திப்பட்டு. ஸோ ஆர் சுத்திப்பட்டு டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணாங்க. இந்த மேட்ச்சுக்கு 5 ஓவர் 4 பவுலரு. ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனா அமுல்ராஜ், ராஜேஷ் நான் செகஷனில். ஃபஸ்ட் ஒரு ஜெகதீஷ் போட வந்திருக்காங்க. மேட்சோட முதல் பந்து நல்ல வேகம் வந்திருக்கு. பேட்டை செம்மையாக விட்டுருக்காருங்க. முதல் பந்தே பிச் அப் டெலிவரி, கால்கிட்ட நேராக சொருவை பார்த்துருக்காரு, சிங்கிள். செகண்ட் பால் ஓவரில் இவர் பிடிக்கிற முதல் பந்து லோ ஃபுல் டாஸ் ஸ்லிக் பண்ணி விட்ருக்காரு. நல்ல கேப்பு, நல்ல ஃபீல்டிங் ப்ரோ, சூப்பர் ஃபீல்டிங். எடுத்தோடனே விட்டாங்க, புல்லட் த்ரோ, நல்ல ரிசீவ், எல்லாமே செமையாக இருந்திருக்கு இந்த பந்தில். தேர்ட் ஆன் ஓவரில் சிங்கிளுக்கு ரெடியாக இருக்காங்க. முதல் ஓவர் மேக்ஸிமம் சிங்கிள்ஸ் எடுக்க ஒரு முயற்சி, பாயிண்டில் ஒரு சிங்கிள். இப்போ அடுத்த பந்து ஜெகதீஷ் அவுட் வந்து ராஜேஷ்க்கு G1ங்க. இங்கே ஜெகதீஷ் டு ராஜேஷ், நல்ல வேகம் வருது. ஸ்ட்ரெயிட் டு பவுலர் அடிச்சிருக்காங்க. பவுலர் மேலே பட்டு ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. மேக்ஸிமம் நிறைய சிங்கிள் பார்க்க முடியுது முதல் ஓவர்லேயே. நல்ல விஷயம், டாட் விடாமல் ஆடிட்டுருக்காங்க. அமுல்ராஜ் ஸ்டெக்கில் ஃபாஸ்ட்டாக அப்படி வந்து 1G பின்னாடி. முதல் ஓவர் முடிவில் விக்கெட் விடாமல் 6 ஆடிருக்காங்க. உரந்தை ட்ரிபிள் எக்ஸு. ராஜேஷ் செகண்ட் ஓவர் முதல் பந்து ஃபுல் டாஸ் பால் எது தடிச்சிருக்காரு, தெளிவாக பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். அங்கே தலையை தாண்டி போகுதுங்க. அவரோட முதல் பாலே ஒரு மேக்ஸிமம். செகண்ட் பால் ஓவரில் ராஜேஷ் டு ராஜேஷ், பால் ஃபாஸ்ட்டாக இருந்திருக்கு. கம் பேக்கிங் பால் போட்டிருக்காங்க 6க்கு அப்புறமா. தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால், யாருக்கு இருக்கான முயற்சி, வைடு யாருக்கு இருக்கான முயற்சின்னு நினைக்கிறேன். சிங்கிள் எடுத்திருக்காங்க இந்த மந்தில். ராஜேஷ் இந்த அமுல்ராஜுக்கு ஃபோர்த் ஒன் இந்த ஓவரில் சரியாக பல்ல ஆன் டப்பில் வச்சு ஏற்றிட்டாருங்க, சிங்கிள். அடுத்த பந்து சிங்கிள் எடுக்கிறாங்க. 3 ஃபீல்டருங்க, டபுளுக்கான வாய்ப்பு இல்லை, மாட்டிடுவாங்கன்னு தோணுது. அவன் பேஸ்கால் என்னன்னு பார்ப்போம். நாட் அவுட் சொல்லியிருக்காங்க, சிங்கிள் மட்டுமே இந்த வந்து. பேக் டு பேக் 2 வைடு. இந்த பால் ரீபால். அமுல்ராஜ் டெக்கில் நல்ல பந்து, கம் பேக்கிங் பால் 2 டாட். 2 வைடுக்கு அப்புறமா இந்த பால் டாட் போட்டிருக்காங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 17. விக்கெட் விடாமல் ஆடிருக்காங்க. உரந்தை ட்ரிபிள் எக்ஸ். அடுத்த ஒரு குணா போட வந்திருக்காங்க. ஸ்டெக்கில் ராஜேஷ் முதல் பந்து மாட்டிக்கிச்சுங்க. முதல் பந்தே மாட்டிக்கிச்சு. போன ஓவரோட முதல் பால் ஒரு 6 அடிச்சு எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த ஓவர்லேயும் ஒரு முதல் பந்து பவுலர் மேலே ப்ரெஷரை போட்டிருக்காங்க 6 அடிச்சு. செகண்ட் பால் ஓவரில் டாப் ஏஜ்னு சொல்லுவேன். ஆன்சைடில் போக பார்த்துருக்காங்க. செம்ம ஹைட் ஏறி இருக்கு. ஐயோ, இதுவும் வெளில போயிருக்குங்க. அவரே சிரிக்கிறாரு. ஆக்சுவலாக இங்கிட்டு போக வேண்டிய பால் கம்ப்ளீட் எட்ஜில் நேராக போய் 6 போயிடுச்சு. அடுத்த பந்து இந்த பால் 6 அந்த ஹேட்ரிக் 6 இருக்கும். பட் பிஹைண்ட் த விக்கெட்டுக்கு போயிருக்கு. 2G அங்கே. ஒர்த் ஒன் நல்ல பந்து, ஸ்லிங் ஆக்ஷனில் போட்டார். ஆக்ஷன் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. இந்த பந்து எக்ஸ்ட்ரா பேஸ் போட பார்க்கல, சிங்கிள் எடுக்கிறாங்க. புனாட்டோ அமுல்ராஜ் ஃபுல் டாஸ் பால் ஸ்கொயர், ஃபார்வர்ட் ஸ்கொயர் லெக்கில் பிடிக்க முடியலங்க. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், பவுண்ட்ரி எடுத்துகிட்டு வராங்க. அடுத்த பந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சு, எதிர்த்து அடிச்சிருக்காருங்க. இந்த ஓவரில் வரக்கூடிய 2வது 6 இருக்கும். இந்த ஓவரில் மட்டும் 3வது 6. 3 ஓவர் முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 42 வித்தவுட் எனி விக்கெட் லாஸ். நல்ல ஸ்டார்ட் எடுத்திருக்காங்க ட்ரிபிள் எக்ஸு உரந்தை. ஸோ நெக்ஸ்ட்டு ஜெகதீஷ் போட வந்திருக்காங்க. அவருக்கு 2வது ஓவர். முதல் வந்து ஜெகதீஷ் டு ராஜேஷ் ஃபுல் டாஸ் பால். இந்த ஓவரும் 6க்கான முயற்சி. ஃபீல்டர் இன்ட்ரெஸ்டடா அப்படின்னு பார்த்தா வெளில போயிட வாய்ப்பு. ஐயோ, கேட்ச் ட்ராப் ஆகி கையில் போட்டு வெளில போயிருக்கு. இந்த ஓவரும் முதல் 6 அடிச்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. செகண்ட் ஒன் அடிச்சு ஏற்றிட்டாரு. கீப்பரால் பிடிக்க முடியாது, ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. 1G அங்கே. தேர்ட் பால் ஓவரில் குட் ஷாட்டுங்க. ஆன் த அப்பில் ஆஃப் சைடில் ஃபீட்டு மேலே இருக்கும்போதே ஆனார். சிங்கிள் டபுளாக மாற்றிருக்காரு. இந்த பந்து பாயிண்ட்டுக்கு டீப்புக்கு போச்சு. பவுண்ட்ரி போக விடாமல் தடுத்துட்டாங்க. 2 ஃபீல்டர் அங்கே. ஃபோர்த் ஒன் ஜெகதீஷ் டந்து நல்லா பந்துங்க. பாடியை ஒட்டி வருது பந்து. ஸ்டிக் லைனில் வச்சார். போன பால் பிஃபோர் லென்த்தில் வச்சார். பிச்சை யூஸ் பண்ணவும் 2 பேஸ்ட் விக்கெட் வேலையை காட்டுச்சு. அடுத்த பந்து இந்த பால் கொஞ்சம் ஃபுல்லாக வந்த பால். இந்த தடவையுமே அந்த ஃபீல்டரை ஏமாற்றி ஒரு பவுண்ட்ரி. எப்படி பார்த்தாலும் ரன் ஃப்ளோவாக வந்துக்கிட்டே இருக்குது. குறுக்காக போனார். ஃபீல்டர்கிட்ட போகும்போது எக்ஸ்ட்ரா பவுண்ட்ரி போயிடுச்சாங்க. அடுத்த பந்து
குட் ஷாட்டுங்க. பால் கண்டரில் போக பார்த்தாரு, பவுண்ட்ரியோட வந்து இருக்கிறாங்க. அங்கே சிங்கிள். 4 ஓவர் முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 56 வித்தவுட் எனி விக்கெட் லாஸ். வீரமணி லாஸ்ட் ஓவர் போட வந்திருக்காங்க இந்த இன்னிங்ஸில். முதல் பந்து ஃபுல் டாஸ் பால். இந்த ஓவரும் முதல் பந்தே ஒரு மேக்ஸிமம், எல்லா ஓவர்லேயுமே முதல் பால் மேக்ஸிமம் அடிச்சிட்டு இருக்காங்க. 62 இப்போ ஸ்கோரு. செகண்ட் 1 ஓவரில் ராஜேஷ் ஸ்ட்ரைக்கில் நல்ல பந்து. போன பால் ஃபுல் டாஸ் போட்டாலுமே இந்த பந்து யாருக்கருக்கான முயற்சி பேட்ஸ்மேனை பீட் பண்ணியிருக்குன்னு சொல்லுவேன். சிங்கிள் எடுத்திருக்காங்க இன்சைட் எட்ஜில். அருந்தசிக்கு அடுத்த பந்து தேர்ட் 1 அமுல்ராஜ் ஸ்ட்ரைக்கில் கோட் ஷாட்டாக தோணுதுங்க. இதுவும் 6 போயிருக்கு. இந்த ஓவரில் வரக்கூடிய 2வது 6. ஃபோர்த் 1 வீரமணி டு அமுல்ராஜ். இன்சைட் அவுட் மாதிரி போக பார்த்தாரு. ஐயோ அங்கே கேட்ச் பிடிக்க முடியல, எதிர்வே இல்லை, கேட்ச் ட்ராப் ஆகிருக்கு. சிங்கிள் எடுத்திருக்காங்க. ராஜேஷ் ஸ்ட்ரைக்கில் கடைசி 2 பால் பாக்கி இருக்குது இந்த மேட்ச். முதல் இன்னிங்ஸில் கோட் ஷாட்டுங்க, சரியான ஷாட்டுங்க. அடுத்த 6ங்க இந்த ஓவரில் வரக்கூடிய 3வது 6ங்க. 2 பால் பாக்கி இருக்குது இந்த மேட்ச். கடைசி வந்து முக்கியமான பந்து இந்த இன்னிங்ஸில் காலுக்கு பக்கத்தில் வந்துச்சு. பைல 1G அங்கே. முதல் இன்னிங்ஸ் முடிவில் உரந்தை அடித்த ஸ்கோர் 77ங்க. 30 பந்தில் 78 இப்போ டார்கெட். ஹர்ஷத்தி பட்டுக்கு சைக்கிள் ஓப்பனிங் பேச நான் கார்த்தி, நான் செகண்ட் ஜெகதீஷ் இருக்காங்க. அஜய் இங்கே முதல் ஓவர் போட வந்திருக்காங்க. அஜய் போடுறாங்க. போட்ட முதல் பால் வழி முதல் பால் ஒரு ஸ்லோவர் 1 லெக் கட்டுற வேரியேஷன் மாதிரி நல்லாவே திருப்பியிருக்காரு. செகண்ட் 1 ஓவரில் அஜய் டு கார்த்தி, அதுவும் சேம் பால் சேம் ரிசல்ட், நல்லாவே டர்ன் பண்ணியிருக்காரு. காலுக்கிட்ட குத்தி கீப்பர் கைக்கு வந்திருக்கு 2 பந்துமே. தேர்ட் 1 ஓவரில் மாட்டிக்கிச்சிங்க. இந்த பால் ஸ்லாட்டில் இருந்த பந்து ஆன் த அப்பில் அடிச்சாருங்க. அப்படி விட்டு பட் கையில் விழுந்துருக்கு. கிளியர் பண்ணிடுவான்னு எதிர்பார்த்தேன். விக்கெட்டுக்கு அப்புறமா வரக்கூடிய 1 டவுன் பேட்ஸ்மேன் குணா வராங்க. அஜய் டு குணா, அவருக்கும் சேம் பந்துங்க. நல்ல எஃபர்ட்டு, காலில் பட்டிருக்கு டாட்டு. அடுத்த பந்து சூப்பர் ஒன்றுங்க, சரியாக போகிறாரு. அந்த லெக்கட்ரு வேரியேஷன் தூக்கி போட்டு நல்லாவே டிசீவ் பண்ணுறாரு பேட்ஸ்மேனை. கடைசி பந்து முதல் ஓவரில் அஜய் டு குணா எக்ஸ்ட்ரா பேஸ் இந்த தடவை அம்பேஸ் கால் என்னென்னு பார்ப்போம். நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. முதல் ஓவர் முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 1, ஒரு விக்கெட்டை வேறு அழுட்டு போயிருக்காங்க. பெரிய டார்கெட்டை சேஸ் பண்ணும்போது முதல் ஓவர் ஒரே ரனில் ஒரு விக்கெட்டை வேறு அழுட்டு போயிருக்காரு அஜய்ங்கும் போது. வேறு லெவல் ஸ்டார்ட்டு, பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி உரந்தை வேறு லெவலில் காட்டிகிட்டு இருக்காங்க தன்னோட பெர்ஃபார்மன்ஸை. செகண்ட் ஒரு ரஞ்சித் போட வந்திருக்காங்க. முதல் பால் வைடு முதல் பால் இப்போ ஸ்ட்ரைக்கில் ஜெகதீஷ். ஐயோ பாலுக்கு அண்டரில் பேட்ஸ்மேனை போடாமல் போடுறாங்க. எக்ஸ்ட்ரா பேஸ் போட்டிருக்காரு இந்த தடவை. செகண்ட் பால் ஓவரில் ரஞ்சித் இருந்து ஜெகதீஷ் அவருக்கு இந்த தடவை மாட்டிக்கிச்சுங்க. வளைச்சு கொடுத்தாருங்க, மிகப்பெரிய 6. சரியான ஹைட்டு போச்சு, டிஸ்டன்ஸும் கவர் பண்ணியிருக்கு. தேர்ட் 1 ஓவரில் ஃபுல் டாஸாக எடுத்துருக்கலாமோ. போன பால் 6க்கு அப்புறமா டாட்டு போட்டிருந்தார், கம்பேக்கிங் பால் போட்டிருந்தார். இந்த பந்து ஒரு பால் டாட்டுக்கு அப்புறமா இந்த பால் பேட்டில் ஆடி சிங்கிள் எடுக்கிறாங்க. பாயிண்டில் போயிருக்கு. லாஸ்ட் ஒரு ரிமைனிங் இந்த ஓவரில் அக்ராஸ் போக பார்த்தாங்க. பேட்டு கடியில் பந்து வந்து உடம்பு ஓட்டி வந்திருக்கு. கடைசி பந்து இந்த ஓவரில் ஐயோ விக்கெட்டுங்க. இந்த மாதிரி விக்கெட் ரொம்ப நாள் ஆச்சுங்க, நானுமே பார்த்து. ஒரு 6 விட்டு கொடுத்தாலும் மீதமில் நல்லா பந்து நல்லாவே போட்டிருந்தாரு. கடைசி பந்து ஒரு விக்கெட்டு வேறு. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 9. இது வரைக்கும் 2 விக்கெட் விட்டுருக்காங்க ஹர்ஷத்தி பட்டு. அடுத்த ஓவர் அஜய் போட வந்திருக்காங்க. அவருக்கு இது 2வது ஓவர். ஓவரோட முதல் பந்து டவுன் த ட்ராக் போக பார்த்தாங்க. லெக் கட்ரு வேரியேஷன் இந்த தடவையுமே பிஃபோர் லென்த்தில் வச்சு திருப்பினாருங்க. செகண்ட் பால் ஓவரில் அஜய் டு ஜெகதீஷ் ஸ்லோவாக போட்டாருங்க. ஸ்லோவாக லெக் கட்ரு இந்த தடவையும் திருப்பியிருக்காரு. இந்த தடவை லென்த்தில் வச்சு திருப்பினார். தேர்ட் 1 ஒரு ஆஃப் கட்டர் மாதிரி போட்டாருங்க. செகண்ட் டேக்கில் எடுத்துட்டாங்க. இங்கே விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் சந்தோஷ், நியூ பேட்ஸ்மேன். போன பால் விக்கெட்டை தாண்டி 1 பவுன்ஸ் கொடுத்தாங்க. சூப்பர் ஒன்றுங்க, சாமையாக போட்டார். விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன். இந்த பால் விக்கெட்டுக்கான முயற்சி கண்டிப்பாக இருக்கும். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், நல்லா பேஸ், ஹைட்டான பவுலர், டால் பவுலர் வேலையை காட்டியிருக்காரு டாட்டு. அடுத்த வந்து அஜய் தந்து சூப்பர் ஒன்றுங்க, நல்லாவே தூக்கி போடுறாரு. எப்படி தான் அவ்வளோ தூரம் டேர்ன் எடுக்கிறதோ தெரியல. டாட்டோட ஓரம் முடிக்கிறாங்க.
3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 9 வரைக்கும் 4 விக்கெட் விட்டுருக்காங்க. போன ஓவர் போட்ட நெக்ஸ்ட் ஒரு ரகுநாத் போட வந்திருக்காங்க. அவர் போட்ட முதல் பால் வைடு, பையில் ஒரு சிங்கிள் எடுத்திருந்தாங்க. ஸ்ட்ரைக்கில் ராஜேஷ், நான் ஸ்ட்ரைக்கர் சரவணன் இருக்காங்க. இந்த ஒரு முதல் பந்து ஃபுல் டாஸ் பால் மேலே ஏறி இருக்கு. ஃபீல்டர் டேக்கன் என்னன்னு பார்ப்போம். அம்பையர்ஸ் கால் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். விக்கெட் கொடுத்துருக்காங்க. முதல் பால் வைடு, பையில் ஒரு சிங்கிளுக்கு அப்புறமா இந்த பால் உள்ளதுக்கு போட்டு விக்கெட் தள்ளியிருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் ஷாம், நியூ பேட்ஸ்மேன். அவர் பிடிச்ச முதல் பால் வைடு, முதல் பால் ட்ரீ அவருக்கு. அம்பையர்ஸ் கால் டாட் வைட் லைனை உரசி வருதுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த பந்து லாங் த கிரவுண்டில் ஸ்ட்ரைட்டில் போயிருக்கு. ராஜேஷ் அங்கே சிங்கிள் எடுத்திருக்காங்க. இந்த பந்து சரவணன் ஸ்ட்ரைக்கில் ஃபாஸ்ட்டாக இருந்திருக்குங்க. வந்து எப்பா பையில் ஒரு சிங்கிள் கிடைக்குது. நெக்ஸ்ட் ஆன் ஆஃப் சைடில் என்ன வேகத்தை வந்துச்சோ அதே வேகத்தில் பேட்டை விட்டாங்க. அமுல்ராஜ் ஸ்ட்ரைக்கில் நல்ல த்ரோ வேறு விட்டுருக்காரு. பேக்கப் காலில் எடுத்து அடிக்க சிங்கிள் டபுளாக மாற்றிருக்காங்க. இந்த பந்து கடைசி பந்து இந்த ஓவரில் சரியா பல்ல பாட்டம் ஏஜ் சிங்கிள் எடுக்கிறாங்க. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்திங்கன்னா 17. ஏகப்பட்ட விக்கெட் லாஸ் இருந்திருக்கு. பேட்டிங் டீம் மேலே ஃபுல் ப்ரெஷர் இருந்திருக்குன்னு சொல்லுவேன். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் கமல் போட வந்திருக்காங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் முதல் பந்து சரியா பல்ல இங்கே நின்றுச்சு. பந்து செகண்ட் ஒன் நல்ல பந்து ஃபாஸ்ட்டாக இருந்துருங்க. பந்து மறுபடியும் பையில் ஒரு சிங்கிள் கிடைக்கும். பின்னாடி போனால் வஞ்சி. அடுத்த பந்து இதுவும் பீட் ஆகிருக்காரு. கமல்கிட்ட அந்த அடுத்த பந்து சரவணனுக்கு ஸ்டெம்ப் லைனில் பாடி அட்டாக் விழுந்துருக்குங்க. டாட்டுங்க. 5th ஒன் நல்ல பந்து கீப்பர் அப் டு வச்சு கீப்பர் மேலே பட்டிருக்கு. பெரிய வீஸுக்கு போனாங்க. டாட்டு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பந்து மேட்ச்சில் கீப்பர் கைக்கு வந்திருக்குங்க. பேட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே பந்து பெரிய பவுன்ஸ் இல்லை. கீப்பர் கையை தஞ்சம் அடைஞ்சி இந்த மேட்சை முடிக்கிறாங்க. இதோட ரவுண்ட் 1 மேட்ச் பிட்வீன் ஆர் சுத்தி பட்டு வெர்சஸ் உரந்தராயன் குடிகாடு இந்த மேட்சை செம்ம டாமினண்ட்டாக ஜெயிச்சிருக்காங்க. பேட்டிங்கில் 70+ ரன்னை போட்டு கிட்டத்தட்ட ஒரு 20-25 ரன்னுக்குள்ளேயே சுட்டிருக்காங்கன்னா செம்ம பர்ஃபார்மன்ஸ் காட்டியிருக்காங்க.